வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது கிழக்கே தோன்றிய சூரியன் மேற்கே மறையலாம், ஆனால் மேற்கே வருமா வராது. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. வந்திருக்கேன்னு என்னையா சம்பவம் கேட்டிங்கன்னா, திவ்யா வந்து விஜய் பார்வதிக்காக ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது புஷ்ஷுன்னு போச்சு. ஆனால் அதுலேயும் ஒரு சுயநலத்தை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. என்ன சம்பவம்னா, இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க் வந்து பயங்கரமான ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்கு. கண்டிப்பாக இது சம்மந்தமாக ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடக்கும். அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது, எனக்கு தோன்ற விஷயங்கள். சரிங்களா? ஏன்னா ஃபிசிக்கல் வயலன்ஸ் தான் இது வரும். அவர் இல்லைன்னு சொன்னாலும், ஏன்னா முட்டியில் அடிபட்டிருக்கு. அவர் முட்டியை வைக்கும் போது அப்படி அடிபட்டுச்சு. ஸோ இப்போ என்னென்னா, அடிபட்டுருச்சு. அவங்க உள்ளே வந்துட்டு உக்காந்துட்ருக்காங்க, ஐஸ் பேக்கெலாம் வச்சுட்ருக்காங்க. யார் நம்ம அண்ணன் வச்சுட்ருக்காப்புல, திவாகர் அண்ணன். அப்போது திவ்யா வந்து கூப்பிட்றாங்க, விஜய் பார்வதி வெளியே வா, கொஞ்சம் நம்ம பேச வேண்டியது இருக்குன்னு. இல்லை எதை பற்றி அப்படின்னு கேட்குறாங்க. உனக்காக தான் நாங்கள் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படிம்போது, இல்லை நான் வர சூழ்நிலையில் இல்லை, நீங்கள் தனியாக போய் பேசுங்கன்னு போது அவங்க ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டு இதை சொல்கிறாங்க, அட்ரஸ் பண்ணுறாங்க. என்ன தான் இது ஒரு கேம் அப்படின்னாலும் கடைசியாக வந்துட்டு விஜய் பார்வதியை அவர் தள்ளது தப்பு அப்படின்னோடனே பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. என்ன அது விஜய் பார்வதிக்கு திவ்யா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு. கரெக்டாக சொன்னாங்க, தப்பு. ஆனால் இதை வந்து இதுக்கப்புறமா நடக்கிற விஷயங்களை விஜய் பார்வதிக்கு இல்லை யாருக்கும் பண்ணாதீங்க அப்படின்னா, அங்கே யாருமே வந்துட்டு இது தப்புன்னு ஒத்துக்கல. அதுதான் இங்கே ஒரு பிரச்சனை. இப்போ இதே இஷ்யூவை விஜய் பார்வதிக்கு ஒரு 2-3 பேர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா, அது எப்போ நீ ஒரு பொண்ணு மேலே கையை வச்சிருப்ப அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்திருக்கும். இஃப் சப்போஸ் அன்பு கேங்கில் ஏதாவது ஒரு பெண்ணுக்கு, திவ்யாக்கோ சாண்ட்ராக்கோ இல்லை வந்துட்டு ரம்யாக்கோ கெமிக்கோ இந்த பிரச்சனை வந்ததுன்னா, இந்நேரம் வீட்டில் பெரிய ஒரு பூகம்பம் வெடிச்சிருக்கும். இது வந்து விஜய் பார்வதின்ற ஒரு காரணத்தினால இது ஒரு பிரச்சனையாகவே தெரியல. புரியுதுங்களா? அதுதான் இப்போ ஒரு பெரிய ஒரு விஷயமாக போச்சு. ஆனால் அதை சொல்லும்போது யாருமே அக்செப்டும் பண்ணல. அதுலேயும் வந்துட்டு விக்ரம் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இல்லை அவங்க வந்து எல்லையை மீறிட்டாங்க, அது மாதிரி நடக்கும். இதுக்கு முன்னாடியே வந்துட்டு கடிக்கிற விஷயங்கள் நடந்திருக்கு. யார் கடிச்சது தெரியுங்களா? எஃப்ஜேவோ இல்லை விக்ரமோ தான் யாரை கடிச்சு விட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால் வந்துட்டு இதை தடுக்க முடியாது, இது இந்த மாதிரி தான் நடக்குன்றாங்க. இவங்கெல்லாம் வந்து நல்ல பல்காக வந்துட்டு உடம்பு வந்து ஆஜாவரம் பாகவோ வச்சுக்கிட்டு, இவங்கெல்லாம் லைக் சபரியாக இருந்தாலும் சரி, விக்ரமாக இருந்தாலும் சரி, இவங்களே வந்து ஒரு சில நேரங்களில் பயப்படுறாங்க அந்த ஃபிசிக்கல் டாஸ்கில். அப்படின்னு இருக்கும்போது லேடிஸ் கிட்ட விளையாடும் போது கொஞ்சம் பார்த்து விளையாடணும். இதைத்தான் வந்து லாஸ்ட் சீசனில் வந்து முத்துக்குமார் அந்த டீம் வந்து கேர்ள்ஸ் கிட்ட விளையாடும்போது ஃபஸ்ட்டு வாரமே போட்டு நொறுக்கியிருப்பார் விஜய் சேதுபதி. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக ஒரு பயங்கரமான பூகம்பம் இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. பட் திவ்யா சொன்னது மீறியும் அங்கே வந்து இப்படி போனவங்க திவ்யா கடைசியில் என்ன பண்ணாங்க, ஜகா வாங்கிட்டாங்க. இல்லை ஆக்சுவலாக இதில் என்ன சொல்ல வரேன்னா, சப்போஸ் வேறு ஏதாவது பட்டு அந்த பொண்ணுக்கு ப்ராப்ளம், அதனால் சபரிக்கும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா 2 பேருக்குமே ப்ராப்ளம் வந்து 2 பேர் வெளியே போகிற மாதிரி நிலைமை வந்துடும். நான் உன்னோட கன்சர்னை வச்சு தான் சொல்கிறேன் அப்படின்போது கூட வந்துட்டு சபரி இதை வந்து தப்பாகவே அக்செப்ட் பண்ணவே இல்லை நான் செஞ்சது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரியே வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இது உண்மையிலே தவறுன்னு நினைக்கிறீங்களா, சரின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.